நாங்களே ஃபைன் கட்டிட்டு பண்ணாங்க. ஃபைனா எதுக்குங்க? ஆக்சுவலி லா படி ஐ திங்க் நம்ம கல்யாணம் ஆகி 90 to 150 டேஸ்ல ரெஜிஸ்டர் பண்ணோம் போல. அது எனக்கு அந்த லா இருக்குன்னே எங்களுக்கு தெரியாது. கல்யாணம் முடிச்சுட்டு 2 நாள் வயநாடு போனோம். போன உடனே கனா ஷூட் ஸ்டார்ட் ஆச்சு. ஸ்டார்ட் ஆகி 5 to 6 months வந்து அப்படியே போச்சு. ஏன் பண்ணலன்னா எங்களுக்கு நெக்ஸ்ட் டே ஷூட் இருக்கா இல்லையான்றது நைட் வரைக்கும் தெரியாது. ஸோ எங்களுக்கு அந்த ஃப்ரீ டைம் கிடைக்கவே இல்லை. ஸோ அப்படியே போச்சு. அண்ட் தென் வீடு மாறணும். அதுலேயே 6 months போச்சா. போனதுக்கு அப்புறம் அவன் வேற ப்ராஜெக்ட் போனா, இந்த ப்ராஜெக்ட் பண்ணா. ஸோ வி வர் நாட் டுகெதர் அட் ஆல். அதுக்கப்புறம் நாங்க ரியலைஸ் பண்ணும்போது February ஆயிடுச்சு. நம்ம இன்னும் ரெஜிஸ்டரே பண்ணலடா அப்படின்ட்டு. அப்புறம் லைக் பேசாம ஆனிவர்சரி அன்னைக்கு பண்ணிக்கலாம், அதுதான் நம்ம ஸ்பெஷலா ஃபீல் ஆகும், 1 year கழிச்சு திருப்பியும் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டோம். அப்புறம் டாக்குமெண்ட்லாம் முந்தானேத்து எடுத்துட்டு போறோம். அப்பதான் சொல்றோம், ஃபைனா தீப்ஸ், நம்ம வந்து 90 to 150 டேஸ்ல பண்ணிருக்கணுமா தீப்ஸ் அப்படின்னா. ஆனா குற்றமா நம்ம இல்லீகலா அப்படி பண்றோம். இல்ல அது மாதிரி பண்ணணும், ஏதோ கவர்மெண்ட்ல அந்த சென்சஸ்க்கு இருக்கு, அது கிளியரா தெரியல என்னன்ட்டு. பட் தென் ஃபைன் கட்டணும். எவ்வளவு கட்டினீங்க? 2000 நினைக்கிறேன். அவன் தான் கட்டிட்டு வந்தா, எனக்கு தெரியல. சம்வேர் அரௌண்ட் 2000 3000 எனக்கு தெரியல. பட் தென் ஆனிவர்சரி கிஃப்டா ஒரு 2000 ரூபாய் சைன் கட்டிருக்கீங்க. ஆனா சைன் போடுறது கட்டிட்டு வந்துட்டான். அதுக்கப்புறம் நாங்க சைன் போடும்போது காலைல சொல்றேன், யோசிச்சுக்கோ ராஜா, இப்பதான் நம்ம ஆக்சுவலி லீகலா சைன் பண்ண போறோம், நல்லா யோசிச்சுக்கோ நான் தானா அப்படின்னு வா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சைன் பண்ணுச்சு. அண்ட் ஈச் அதர் கிஃப்ட்ஸ் கூட வந்து அழகா எக்ஸ்சேஞ்ச் பண்ணிருந்தீங்க. இந்த செயின் இந்த செயின் கொடுத்தான். அண்ட் தென் ஐபோன் கொடுத்தேன். விளாகிங்க்கு வந்து இப்ப டெய்லி விளாக்ஸ் போடுறான்ல, சோ அதனால ரொம்ப கஷ்டமா இருக்கு, ஸ்டோரேஜ் அது இதுன்னு சொல்லிட்டு அவனா என் போன வர வாங்கிட்டு போயிடுறான். அப்படி சும்மா 1 TB வாங்கி கொடுத்தேன். 1 TB வாங்கி கொடுத்துறேன். இப்போ கிளாரிட்டி ஸ்டோரேஜ் எல்லாம் வந்துச்சா, ஓகே அது ஒரு இன்வெஸ்ட்மெண்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. சூப்பர். அண்ட் எப்படி பில்ட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா 2 பேருமே வந்து ஓகே இந்த ஃபைனான்சியல் இதெல்லாம் ஓகேவா சம்பாதிக்கிறோம் செலவுறோம் அப்படின்ட்டு இப்ப 2 பேருமே சேர்ந்து ஒரு இதை பில்ட் பண்ணணும். அதெல்லாம் எப்படி புதுசா இருக்கு, எவ்வளவு என்ஜாய் பண்ணி பண்றீங்க? ரொம்ப புதுசா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் 2 months நாங்க தனியா லிவ் பண்ண ஆரம்பிச்சோன்னே செம்ம செலவு அப்படி இப்படின்னு போச்சு. ஆனா இப்படி எல்லாம் போனா நம்ம எதுவுமே காரம் வாங்க முடியாது, வீடும் வாங்க முடியாது அப்படின்னு. அதுக்கப்புறம் ஏன்னா ஆக்சுவலி என்னோட ரொட்டீன் படி எவ்ரி மந்த் 20 to 30,000 வந்து சேவிங்ஸ் இல்ல நீடி பீப்புளுக்கு கொடுத்துரும். இது வந்து என்னோட ரொட்டீனா இருந்துச்சு. ஸோ வளர வளர எங்க அம்மா சின்ன வயசுலயே எனக்கு அந்த ரொட்டீனை சொல்லிட்டாங்க. இந்த உண்டியல போட்டு வச்சு அந்த உண்டியல் ஃபுல்லா போய் ஆக்கினா ஆசிரமுக்கு எங்கேயோ கொடுத்தேன். ஸோ சின்ன வயசுல இருந்து தி மணி கெப்ட் இன்க்ரீசிங், தி மணி வேல்யூ கெப்ட் இன்க்ரீசிங் ஃப்ரம் 100 to 1000 to 2000 அந்த மாதிரி. ஸோ வளர வளர when I was able to give 50,000 1 lakh அப்படிங்கும்போது நம்மளுக்கே ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும்ல. நம்ம வந்து மக்களுக்கு 1 lakh கொடுக்குறோம், நம்ம சீஃப் மினிஸ்டர் ஆயிடலாமான்ற அளவுக்கு தோணும். ஜஸ்ட் சொல்றேன். ஸோ அதனால அந்த மாதிரி போயிட்டே இருந்தது. ஸோ ஒன்ஸ் ஃபேமிலி ஆனதுக்கு அப்புறம் அப்படியே அது டபுள் மடங்கா எடுத்து வைக்கணும்ன்ற மாதிரி ஃபீல் ஆச்சு. நாங்க எடுத்து வச்சுதான் இருந்தோம். 2 மாசம் 3 மாசம் கழிச்சு எடுத்து வைக்கிற அளவுக்கு கூட இல்ல எங்க கிட்ட. ஏன்னா எங்களுக்கு நாங்களே அந்த நிலைமைக்கு போயிருவோமோ அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு. சோ அதுக்கப்புறம் இவருக்கு இல்ல பட்ஜெட் இந்த சேவிங்ஸ் எல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் எங்க அம்மா அப்பாட்ட போய் கேட்டேன். ஏன்னா எங்க மை மாம் அண்ட் டாட் லைக் அவங்க லவ் மேரேஜ் தனியா தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. இத்தனோண்டு ரூம்ல ஸ்டார்ட் பண்ணி அவங்க வந்து எனக்கு தெரிஞ்ச சூரியவம்சம் கப்பல்னா எங்க அம்மா அப்பா தான். சோ அதனால என்ன பண்ணிட்டு இருக்காங்க இப்போ? இப்ப அம்மா வந்து ஸ்கூல் ரன் பண்றாங்க, ஸ்கூல் ஓன் பண்றாங்க, அணி வித்யாஷ்ரம் சொல்லிட்டு. அப்பா வந்து அசிஸ்டன்ட் மேனேஜர் ரிசர்வ் பேங்க். சோ அதனால இந்த சைஸ் தான் வீடு ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் அப்படியே 1 BHK 2 BHK 3 BHKன்னு சொல்லிட்டு I've seen them as a சூரியவம்சம் couple for all 26 years. சோ அதனால வந்து இப்ப கேட்டோம் நாங்க. ராஜாவும் வந்து கேட்டோம், ஆண்டி அங்கிள் எப்படி அங்கிள் பண்ணணும் அப்படின்னா. அப்புறம் எங்க அப்பா வந்து சேவிங்ஸ் இந்த பட்ஜெட் போடுங்க, எவ்வளவு சேவ் பண்ணிடுங்க, இதெல்லாம் பண்ணுங்கன்னா அப்பதான் வந்து நம்ம அடல்ட் லைஃப்க்கு போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இப்போ ஸ்டார்டட் டு டூ. இப்போ ஒரு மாதிரி பேலன்ஸ் பண்ணணும். இப்போ எங்களுக்கு தெரியுது என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது. என்ன டிப் கொடுப்பீங்க? இந்த விஷயம் தயவு செய்து பண்ணக்கூடாது, இந்த வாண்ட்ஸ் அண்ட் நீட்ஸ்ன்றத முதல்ல பிரிக்கணும் அப்படின்ட்டு. சும்மா வேணும் பேபி சாப்பிடும்போது இருக்குன்னா ஆர்டர் பண்ணி என்ன முக்கியமா எது அவசியமோ அதுக்கு முதல்ல ப்ரையாரிட்டி கொடுப்போம். சரி இந்த மாதிரி பையன்லாம் நம்மளுக்கு ஃபர்ஸ்டே கிடைச்சிருந்தா அப்படியே நம்ம செம்ம சக்சஸ்ஃபுல் லவ் லைஃபா இருந்திருக்கோம்ல அப்படின்னு தோணுச்சு. அண்ட் தென் 1 weekல ஹீஸ் லைக், நான் உன்னை ஃபர்ஸ்டே பார்த்திருந்தா நம்ம லவ் பண்ணிருப்போம்ல அப்படின்னா. நான் வந்து ஆமா அப்படின்னு. அப்புறம் ஹீஸ் லைக், உனக்கு கல்யாணம் ஐடியா இருக்கா அப்படின்னு. இருக்கு அப்படின்னு. அப்புறம் அவனே வந்து இல்ல எனக்கும் பிடிச்சிருக்கு, பட் தென் நான் அம்மா அப்பா எல்லாத்தையும் பேசணும். சோ எனக்கு இந்த லவ் அது டேட்டிங் அதெல்லாம் இல்ல, பண்ணா எனக்கு கல்யாணம் தான் பண்ணணும். சோ நான் எல்லாத்தையும் ஓகே பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவன்கிட்ட லவ் யூ சொல்றேன் அப்படின்னு சொன்னா. அண்ட் தென் நான் என் ஃபேமிலிட்ட பேசி அவங்க ஃபேமிலிட்ட அரேஞ்ச் மேரேஜா ட்ரீட் பண்ணி அப்பதான் நாங்க ஃபர்ஸ்ட் டைம் லவ் யூவே சொன்னோம். ஒன்ஸ் ஆர் ஃபேமிலிஸ் ஆர் ஓகே. பிகாஸ் நான் ஹர்ட்டா இருந்த அது எனக்குமே அது ரொம்ப இது. ஏன்னா அந்த ப்ராமிஸ் நான் பண்ணேன் அம்மா அப்பாக்கு. நான் ஹர்ட்டா இருக்கும்போது அவங்க மட்டும் தான் என் கூட இருந்தாங்க. சோ இன்னொரு வாட்டி அவங்க ஹர்ட் பண்ணிடக்கூடாது அப்படின்ட்டு, நீங்க ஓகேனா தான் எனக்கு ஓகே, நீங்க ஓகேனா தான் நான் அப்படி காலே அப்படி எடுத்து வைப்பேன்ற அளவுக்கு லவ் பண்ணிட்டு. அடடா.